தூத்துக்குடியில் டாஸ்மாக் ஒன்றிற்கு லாரியில் இருந்து மதுபான பெட்டிகளை இறக்கிய போது அங்கு வந்த மர்ம நபர்கள் லோடு இறக்கும் பணியாளர்களை மிரட்டி மது பெட்டிகளை தூக்கிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மது கொள்ளையர்கள் சிக்குவார்களா? நாள்தோறும் ஏறி வரும் விலைவாசி உயர்வால் குடும்ப தலைவிகள் வேதனை அடைகிறார்களோ இல்லையோ, மதுபானங்களில் விலையேற்றம் குடிமகன்களை சொல்லன்னா துயரங்களுக்கு ஆளாக்கி விடுகிறது. நாள்தோறும் ஒரு கட்டிங்கிற்கு பணத்தை தேற்றுவதற்குள் சுற்றியிருக்கும் அனைவரிடமும் கெட்ட பேர் வாங்க வேண்டிய சூழல். இதனால் மனம் வெதும்பிவிடும் சிலர் நள்ளிரவில் மாஸ்கை போட்டுக்கொண்டு டாஸ்மாகிற்குள் நுழைந்து அள்ளிச் சென்று விடுகின்றனர். அப்படிப்பட்ட கொள்ளை கும்பலைச் சேர்ந்த இருவர்தான் நூதனமான ஒரு வேலையை பார்த்திருக்கிறார்கள். டாஸ்மாக் கதவை உடைத்து சுவரை துளையிட்டு என சிரமப்படாமல் மது பாட்டில்களை அள்ளிச் செல்வது எப்படி என யோசித்த இவர்கள் கண்களில் அந்த லாரி பட்டுள்ளது. அதில்தான் டாஸ்மாகிற்கு மது பாட்டில்கள் அடங்கிய பெட்டிகள் வந்திறங்குவது வழக்கம். இந்த காட்சியை கண்டதும் மளமளவென திட்டம் தீட்டிய அவர்கள் கொள்ளையை அரங்கேற்ற நல்லதாக ஒரு நாள் குறித்தனர். கடந்த 24ஆம் தேதி தூத்துக்குடி சிவந்தாகுளம் அரசு மதுபான கடைக்கு டாஸ்மாக் மொத்த குடோனில் இருந்து லாரி மூலம் மதுபான பெட்டிகள் கொண்டு வரப்பட்டன. லோடுமேன்கள் கடைக்குள் சரக்குகளை இறக்கி வைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கே திடீரென தோன்றிய மர்ம நபர்கள் லோடுமேனை மிரட்டி ஒரு பெட்டி பீர் பாட்டிலை அப்படியே பறித்து கொண்டு ஓடி உள்ளனர். டாஸ்மாக் ஊழியர்களும் மதுபான பெட்டியை திருடிச் சென்ற வாலிபர்களை பிடிக்க துரத்தி கொண்டு ஓடினர். ஆனால் அவர்கள் பைக்கில் தொற்றிக்கொண்டு சிட்டாக பறந்துவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் இதுபோன்ற ரவுடிகளின் அட்டகாசத்தை தடுத்து நிறுத்த தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென டாஸ்மாக் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.